அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 2A எக்ஸாம் செப்டம்பர் 28 நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம சிலபஸில் பொது தமிழில் இருக்க சிலபஸ் வைஸ் டாபிக் தான் நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அறவிலக்கியங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்னா 40 அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்னா 40 அப்படின்றது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கபிலர் எழுதியிருப்பாரு. அது என்ன இன்னா 40? கபிலர் எழுதியிருப்பாரு. இன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். இன்னா அப்படின்னா துன்பம், அதாவது மொத்தம் 40 துன்பங்களை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்தந்த செயல்கள்லாம் செஞ்சா துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த கபிலர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவரு எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஏன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. சரியா? ஸோ கபிலர் இன்னா 40 எழுதினது கபிலர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இது காலம் வந்து 3ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா தப்பு, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவரோட சமயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைவம். ஓகேவா? இதோட பாவகை இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பா என்ன அப்படின்னா செய்யுள்ள ஓசையை வந்து என்ன பண்ண ஒரு இன்னிசை பாடல் வடிவில் அது கொண்டு போகும். அதுதான் இன்னிசை வெண்பா. சரியா? பாருங்க. ஸோ இன்னிசை வெண்பாக்களால் ஆன 40 பாடல்களை கொண்ட நூல். 40 பாடல்களை கொண்ட நூல். ஸோ இன்னது இன்னா, அதாவது இதுதான் துன்பம் அப்படின்னு சொல்லி 40 பாடல்களை சொல்றதுனால இதுக்கு இன்னா 40 அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. புரியுதா? இன்னது அப்படின்னா இதெல்லாம் வந்து துன்பம் அப்படின்னு சொல்லி தவறான செயல்கள் இல்லைன்னா துன்பம் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு இன்னா 40 அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா சிவன், பலராமன், திருமால், முருகன். ஓகேவா? இந்த 4 கடவுளையுமே வணங்கலைன்னா இந்த துன்பம் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா சொல்லியிருப்பாரு. சரியா? சோ இன்னா 40ல 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. இன்னா 40ல 40 பாடல்கள் இருக்கும். ஆனா 164 இன்னா செயல்கள், அதாவது துன்பம் தரக்கூடிய செயல்கள் என்னது அப்படின்னு சொல்லி 164 செயல்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, துன்ப செயல்கள். ஓகேவா? சோ அதுல ஒண்ணு கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமை. கல்லுண்ணாமைனா என்ன? போதை. ஓகேவா? புலால் உண்ணாமை அப்படின்னா என்ன சொல்றது? அசைவம் சாப்பிடாம இருக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த பாடல் பாருங்க. முக்கட் பகவனடி தொழாதார் கிண்ணா, அதாவது ஓகேவா முருகன் கடவுளோட அடி தொழாதவங்களுக்கு என்ன துன்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொற்பனை வெள்ளையை உள்ளா தொழுகின்னா, சக்கரத்தானை மரப்பின்னா வாங்கின்னா, சக்தியான் ஒழாதாருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்க பாடல் தான். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ இன்னா 40னா என்ன அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலா பார்த்துட்டு நம்மளோட ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓல்டு புக்கு, நியூ புக் ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு இங்க அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் வந்து நீங்க படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இன்னா 40 அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா அந்த சிலபஸ் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? இதுக்கான பொருள் பாருங்க. முக்கண்களுடைய சிவபெருமானின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு துன்பம் உண்டாம். முருகன் சொல்லிட்டு ஆக்சுவலி சிவன். ஓகேவா? சோ முக்கண்களுடைய சிவபெருமான். சோ அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி நம்ம சிவன், பலராமன், திருமால் இந்த கடவுள்கள் எல்லாம் வணங்கல அப்படின்னா நமக்கு என்னென்ன துன்பம் வரும் சொல்றதுதான் முக்கியமா இன்னா 40 அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பாடலுக்கான விளக்கம். முக்கண்களுடைய சிவபெருமானின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு துன்பம் உண்டாம். அழகிய பனை கொடியுடைய பலராமனை, ஓகேவா? பாருங்க, சிவபெருமான் வந்துட்டாரு. பலராமனை நினையாமல் இருத்தல் துன்பமாம். ஓகேவா? திருமாலை மறத்தல் துன்பம் தரும். ஓகேவா? சிவபெருமான், பலராமன், திருமால். அவ்வாறே சக்தியான் வேற்படையை உடையவனாகிய முருக கடவுளின் திருவடிகளை தொழாதாருக்கு துன்பம் உண்டாகும். சரியா? யார் யார் பாருங்க? சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன். ஓகேவா? சோ இந்த 4 கடவுள்களையும் தொழாதவர்களுக்கு என்னென்ன துன்பம் உண்டாகும் அப்படின்னு தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க. கொடுங்கோல் மர மன்னர் கீழ் வாழ்தல் இன்னா, நெடுநீர் புனை இன்றி நீந்துதல் இன்னா, கடுமொழியாளர் தொடர்பு இன்னா தடுமாறி வாழ்தல் உயிருக்கு. ஓகேவா? சோ இதுக்கான மீனிங் பார்க்கலாம்.
நெடுநீர் அப்படின்னா என்னன்னா கடல்னு அர்த்தம். இங்க சொல்லி இருக்கிறது நெடுநீர்னா என்ன, கடல்ல நீர் வந்து நெடுந்தூரம் இருக்கும் இல்லையா, சோ நெடுநீர் அப்படின்றது கடல். கடுமொழி அப்படின்னா வன் சொல். ஓகேவா, கடுமொழினா அந்த ஒரு கடிஞ்சு கூறுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடிஞ்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கடுமையான சொல், அப்படி இல்லைன்னா வன் சொல்னு சொல்லுவாங்க. இதுக்கான பொருள், கொடுங்கோல் அரசனது கீழ் வாழ்தல் துன்பமாகும். ஒரு அரசன் வந்து ரொம்ப கொடுமையான ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வாழ்றதும் ஒரு துன்பமாகும். அதே மாதிரி தெப்பம் இல்லாமல் பெரிய ஆற்றினை கடந்து செல்லுதல் துன்பமாகும். பெரிய ஆறு இருக்கு, அதை வந்துட்டு எந்த ஒரு தெப்பம் துடுப்பு எதுவுமே இல்லாம நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா அது ரொம்பவே துன்பம் உண்டாக்கும். வன் சொல் கூறுவோர் அது தொடர்பு துன்பமாம். பாத்துக்கோங்க, வன் சொல், சரியா. சோ இனிமையான சொற்கள் இல்லாத பேசுறவங்களுக்கு கூட நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா துன்பம் தான். உயிர்கள் மனம் தடுமாறி வாழ்தல் துன்பமாம். ஓகேவா, உயிர்கள் மனம் தடுமாறி வாழ்றதும் துன்பம் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்த பாடல். இந்த பாடல்ல ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ இந்த 3 லைன் 4 லைன் என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டு எக்ஸாம்ல இந்த பாடல் எங்க வந்து எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அல்லது யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க, சரியா. ஓகே, அடுத்தது உண்ணாத வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா. ஓகேவா, நன்னா பகைவர் புணர்ச்சி நனி இன்னா, கண் இல் ஒருவன் வனப்பு இன்னா, ஆங்கு இன்னா என் இலான் செய்யும் கணக்கு. சரியா, சோ இதுக்கு என்ன மீனிங் பார்ப்போம். புணர்ச்சி அப்படின்னா சேர்க்கைன்னு அர்த்தம். அதே மாதிரி வனப்பு அப்படின்னா அழகு. ஓகேவா, புணர்ச்சி அப்படின்றது சேர்க்கை, வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், சரியா. இதுல உண்ணாமல் சேர்த்து வைக்கும் பெரும் பொருள் துன்பம் ஆகும். ஸோ நீங்க வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு சாப்பாடு இன்னைக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பாடு சேர்த்து வைக்கிறீங்கன்னா நாளைக்கு 2-3 நாள் போச்சுன்னா அது என்ன ஆகும், நல்லாவே இருக்காது இல்லையா. ஸோ அது துன்பம். உளம் பொருந்தாத பகைவர்களின் சேர்க்கை துன்பம் ஆகும். இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னா அவங்க தான் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் அது உங்களுக்கு துன்பமாகும். அடுத்தது, கண் இல்லாத ஒருவனின் உடல் அழகு துன்பமாகும். ஓகேவா, கண் இல்லாத ஒருவனோட உடல் அழகு, கண் இல்லை அவன் அழகா இருந்து என்ன பிரயோஜனம். ஓகேவா, ஸோ அது வந்து எப்படின்னா, கண் இல்லை அப்படின்னா அவங்க மற்றவங்களையும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க அழகா இருந்தாலும் மற்றவங்க அழகா இருந்தாலும் அதுல கண்டிப்பா துன்பம் யாருக்கு, அந்த கண் இல்லாதவங்களுக்கு. ஓகேவா, அடுத்தது அவ்வாறே பயிலாதவன் இயற்றும் கணக்கும் துன்பம். ஓகேவா, ஓகே, ஒருத்தவங்க கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா என்னது, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவுமே வந்துட்டு துன்பம் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க, சரியா. இப்போ இன்னா 40 பத்தி நம்மளோட ஸ்கூல் புக் +2 புக்ல வந்துட்டு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளோட ஓல்டு புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா. பார்ப்போம். சாரி, திருக்கடுகம் தான் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்துலயும் இருக்கும். இந்த இன்னா 40 வந்துட்டு நம்மளோட +2 புக்ல மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சரியா. பாருங்க, நான் 40 என்று அழைக்கப்படும் 4 நூல்கள் ஆவன இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. சரியா, ஸோ இந்த 4 நூல்கள் தான் வந்துட்டு நான் 40 அப்படின்ற ஒரு அடைமொழியோட வரும். ஓகேவா, இவற்றில் முறையே முதல் 2ம் அறநூல்கள். ஸோ இன்னா 40ம் இனியவை 40ம் மட்டும்தான் அறநூல்கள். கார் 40 அகநூல், களவழி 40 புறநூல். ஓகேவா, களவழி 40 புறநூல், புறப்பொருள் சார்ந்தது. அதே மாதிரி கார் 40 அப்படின்றது அகநூலை சார்ந்தது. ஓகேவா, இன்னது துன்பம் தரும் என்று கூறும் 40 வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா 40. ஓகேவா, ஸோ 40 வெண்பாக்களால் ஆனது என்னது, 40 வெண்பாக்களால் ஆனது. இது துன்பம் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய 40 வெண்பாக்களால் ஆனது இது இன்னா 40. இந்நூலோட ஆசிரியர் யாருன்னா கபிலர். இன்னது இன்பம் பயக்கும் என 40 வெண்பாக்களை கொண்டு பூதம் சேர்ந்த நாளால் பாடப்பட்ட நூல் இனியவை 40. ஓகேவா, சோ இன்னா 40 அப்படின்னா இன்னானா என்ன, துன்பம். அதே மாதிரி இனியவை 40 அப்படின்னா சோ இது நமக்கு இன்பம் உண்டாகும் அப்படின்ற ஒரு 40 வெண்பாக்களை கொண்டு பூதம் சேந்தனாரால் பாடப்பட்ட நூல் வந்து இனியவை 40. ஓகேவா, சோ இந்த இன்னா 40 பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் கேட்கல. ஸோ எதை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. இன்னா 40 அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னு சொல்லி இது மட்டும் தான் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். மற்றபடி எந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கிடையாது, சரியா. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் திரிகடுகம் டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.